கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு வேதமும் அறிவியலும். இதில் நாம் கர்மா என்கிற காரியத்தை தியானித்தோம். இல்லை 2வது பகுதியிலே இந்த கர்மாவை குறித்து நாம் இன்னும் ஆழமாக சிந்திக்கும் போது, இந்த பூமியிலே ஒருவர்கள் செய்கிற நற்கிரியைகளினாலே அவர்களுடைய அடுத்த பிறவி தீர்மானிக்கப்படுகிறது என்பது கர்மாவுடைய டெஃபினேஷன். நான் வேதம் என்ன சொல்லிக் கொடுக்கிறது என்றால், இந்த பூமியில் நாம் செய்கிற நற்கிரியைகள் அந்த பரமராஜ்யத்தில் இயேசுவோடு இருக்கிறதற்கு நம்மை தகுதிப்படுத்துகிறது என்று பார்க்கிறோம். ஆனால் வெறும் நற்கிரியைகள் மாத்திரம் பரலோகம் போகிறதுக்கு அல்லது தகுதியாகாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நற்கிரியைகளோடு கூட இயேசு கிறிஸ்துவின் அன்பை நாம் கூட்டி வழங்கும் போது தான் அது என்ன செய்யும், நம்முடைய வாழ்க்கையை பரலோகத்துக்கு நேராக, தேவனோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு நேராக கொண்டு போகும். மற்றபடி தேவனோடு வாழ்கிறது என்கிறது ஏதோ மற்றவங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சாங்க நிறையா என்கிற ஒரே வார்த்தையினால் முடிகிறது அல்ல. எத்தனையோ பேர் உதவி செய்கிறாங்க. கள்ளப்படம் வைத்து கொண்டிருக்கிறவர்கள் கூட அந்த பணத்தை செலவு செய்ய தெரியாமல் எத்தனையோ பேருக்கு உதவி செய்து சாப்பாட்டுக்கு இல்லாதவங்க காசு கொடுக்குறாங்க. எத்தனையோ பேருக்கு உதவி செய்கிறார்கள். அது அல்ல தேவன் விரும்புகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் தேவ அன்பை வெளிப்படுத்தும்படி செய்கிற காரியங்கள் தான் தேவனுடைய சன்னிதானத்தில் நற்கிரியைகள் என்று எடுத்துக்கொள்ளப்படும். மற்றபடி என்னுடைய பெயருக்காகவோ, நான் பெரிய ஆளுன்னு காண்பிக்கிறதுக்காகவோ, நான் ரொம்ப நல்லவங்க காண்பிக்கிறதுக்காகவோ நாம் எதை செய்தாலும் அது பரலோகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது, தேவனுடைய சமூகத்தில் போய் சேராது. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் ஒருத்தருக்கு உதவி செய்யும்போது உங்கள் வலது கை கொடுக்கிறதை உங்களுடைய இடது கை அறியக்கூடாதுன்னு சொன்னார். ஒருத்தருக்கு வலது கையினால் கொடுக்குறோம், இடது கை கூட தெரியக்கூடாது நான் என்ன செய்கிறேங்கிறது. அப்போ நான் எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான கிரியை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதை ஏன் செய்கிறோம்? நிறைய பேருக்கு ஏன் சாப்பாடு போடுறோம்? ஒரு ஊழியம் செய்யும்போது ஏன் சாப்பாடு கொடுக்குறோம்? ஏன் அவங்களுக்கு ஏன் உதவிகள் செய்கிறோம்? அவங்களுக்கு ஏன் நல்ல ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுக்குறோம்? லஞ்சம் மாதிரியா? இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், அநித்தியமான உலக பொருள்களினாலே நித்தியமான ஆத்துமக்களை பரலோகத்தில் சம்பாதியுங்கள்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற இந்த அநித்தியமான நிலையில்லாத உலக பொருள்களாலே உணவு, உடை, இதன் மூலமாக மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்து அதோடு நிறுத்தி விடுகிறதில்ல. அதுக்கு பிற்பாடு இயேசுவை காண்பிக்கிறது. இதெல்லாம் கொடுக்கும்போது இவங்க யார், ஏன் இதெல்லாம் செய்கிறாங்க, இவங்க யாருன்னா இவங்க இயேசுவோட பிள்ளைங்க, அவங்க ஆராதிக்கிற இயேசு இப்படி நல்லது தான் செய்வார், அவர் நன்மை செய்கிறவர் தான் இந்த பூமியில் இருந்தார் என்று சொல்லி தேவனை கனப்படுத்துகிறதற்காக, மகிமைப்படுத்துகிறதற்காக செய்யப்படுகிறது தான் நற்கிரியைகள். அதை பிசாசு என்ன பண்ணிட்டான்னா தந்திரமா நற்கிரியை செய்ய உனக்கு அடுத்த பிறவி நல்ல பிறவியா இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதை எண்ணி அடுத்த பிறவிக்காகவே நல்ல செய்கிறவங்க எத்தனையோ பேர். தேவன்னா யாரு தெரியாது. அவங்க பார்க்குற காக்கா, குருவி, அவங்க பார்க்குற மிருகங்களை அவர்கள் தெய்வங்களாக நினைத்து, அல்லது அவங்க பார்க்குற இயற்கையை தெய்வங்களாக வழிபட்டு இந்த தெய்வங்களை பிரியப்படுத்துகிறதுக்காக ஒருவேளை நற்கிரியைகள் செய்கிறார். இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம். இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தும்படி செய்யப்படுகிற நற்கிரியைக்கு தான் பலன் உண்டு. மற்றவங்களுக்கு பலன் இந்த பூமியில் இருக்கலாம், ஆனால் அது தேவனோடு இணைகிற வாழ்க்கையான இல்லை. நிறைய இதில் எழுதுவாங்க, அவர் இறைவனடி சேர்ந்தார். போயிட்டாருன்னா எழுதுறது. ஒருத்தவங்க மரித்து போனால் அவங்க எழுதுறது என்ன எழுதுவாங்க? இறைவனடி சேர்ந்தார். இந்த இறைவன் அடி எல்லாரும் சேர முடியாது. இறைவனடி சேருகிறது என்கிறது இறைவனுடைய அடியை பின்பற்றுகிறவர்கள் மாத்திரம்தான் சேர முடியும். அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகள், ஃபுட் பிரிண்ட்ஸ் என்று சொல்வார்கள். அவர் நடந்த பாதையில் நடக்கிறது தான் இறைவன் அடி சேருகிறதற்கு வழி நடத்துமே ஒழிய நான் செய்கிற எந்த மாயாஜாலமும் என்னை வழி நடத்தாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
ஒருவேளை நல்லவங்கன்னு சொன்னால் கூட என்னை வழி நடத்தாது. ஒருவேளை ரொம்ப நல்லது செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் கூட வழி நடத்தாது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, தேவ அன்பு இல்லாமல் என் சரீரத்தை நான் சுட்டரிக்க ஒப்பு கொடுத்தால் அது தேவனிடத்தில் என்னை வழி நடத்தாது. அப்படி ஒப்பு கொடுக்க முடியுமான முடியும். எத்தனை பேர் தீ மிதிக்கிறாங்க? எதுக்காக மிதிக்கிறாங்க? தெய்வ அன்புனாலையா? இல்லை, தெய்வத்தினிடத்துல ஏதோ கேட்குறாங்க. அந்த அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுகிறதற்காக, அவங்களோட தேவைகளுக்காக அவங்க என்ன செய்கிறாங்க? தீ மிதிக்கிறாங்க. அதனால தான் அழகாய் பவுல் எழுதுகிறார் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் எழுதும்போது, அன்பு எனக்கு இராவிட்டால் நான் என் சரீரத்தை ஒப்பு கொடுத்தா கூட, தீயில எரிக்கப்பட ஒப்பு கொடுத்தா கூட அதனால ஒன்றும் இல்லை. அன்புக்கு எனக்கு இராமல் நான் என்னதான் பரிசுத்தாவில நிரம்பி குதிச்சாலும் துதிச்சாலும் ஒன்றும் இல்லை. தேவ அன்பு என்னில நிலைத்திராமல் நான் எவ்வளோ பெரிய நற்கரியை செய்தாலும் ஒன்றும் இல்லை. அப்போ இந்த நாளில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்மை போல மாறுகிற உம்முடைய அடிகளை பின்பற்றி உம்முடைய திருவடி சேர எங்களுக்கு கிருபை தாரும் என்று ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.